ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சிம்பிள் அண்ட் ஈஸி வெண்டைக்காய் புளிக்குழம்பு தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு, அப்புறம் வெந்தயம் போட்டு கொஞ்சம் பொரிஞ்சதையும் கொஞ்சோண்டு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டு நான் வதக்கி விடுங்க. நல்லா ஆனியன் கண்ணாடி பதத்துக்கு வரணும். அது வதங்கினதையும் கொஞ்சமாக தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. அதில் தக்காளியும் வெங்காயமும் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக நான் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு நல்லா வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதுலேயே கருவேப்பிலை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வேணுன்ற மசாலா போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு மிளகாய் பொடி போட்டுக்கலாம், குழம்பு மிளகாய்த்தூள். அடுத்தது மல்லித்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க. தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் நான் வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதுக்குள்ளேயே சேர்த்துட்டு வெண்டைக்காய் இதையே சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. 2 minutes மூடி வச்சிங்கன்னா வெண்டைக்காய் வெந்துடும். அதுக்கப்புறம் நான் புளி தண்ணி, ஒரு லெமன் சைஸ் புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதிலேயே ஊற்றி நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான வெண்டைக்காய் புளிக்குழம்பு ஈஸியாக வச்சிடலாம். இது பேச்சுலர்ஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஆல்.